சோ இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை. ஏற்கனவே 5 வோல்ட் பார்த்திருந்தோம். இப்ப 12 வோல்ட் பவர் சப்ளை எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். 12 வோல்ட்ன்றப்ப முன்னாடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு எல்இடி லைட் 12 வோல்ட் எல்இடி லைட் இருக்கு அப்படின்னா 12 வோல்ட் பவர் சப்ளை இருந்தாதான் எரி வைக்க முடியும். 12 வோல்ட் எவ்வளவு இருக்கணும்? டிசி சப்ளை இருக்கணும். 12 வோல்ட் டிசி இருந்தா அந்த எல்இடி லைட்டை எரி வைக்க முடியும். அப்ப ஒரு 12 வோல்ட் மோட்டார் வச்சிருக்கீங்க, அந்த மோட்டாரை நான் ரன் பண்ண வைக்கணும்னா 12 வோல்ட் பவர் சப்ளை இருந்தா தான் பண்ண முடியும். அப்ப நீங்க போய் ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வாங்கிட்டு வரீங்க. ஒரு செட்டாப் பாக்ஸுக்கு அடாப்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 12 வோல்ட் அடாப்டர் போய் வாங்கிட்டு வருவோம். சோ இந்த மாதிரி நாமளே ஒரு 12 வோல்ட் அடாப்டரையும் உருவாக்க முடியும். முன்னாடி 5 வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு. சோ அந்த வீடியோவை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அந்த 5 வோல்ட்டுக்கான வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். சோ அதை செக் பண்ணி பாருங்க. இப்ப 12 வோல்ட்டை பத்தி பார்ப்போம். சேம் அதே சர்க்யூட் தான், இந்த செக்ஷன் மட்டும் வேரியேஷன் ஆயிருக்கும். சோ அப்ப அதை பத்தி நான் இப்ப சொல்றேன். சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணிருக்கோம்? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்கோம், 4 டயோடு யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், ஒரு ரெகுலேட்டர் ஐசி ஒன்னு யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப இந்த செக்ஷன் மட்டுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த செக்ஷன்ல டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் பண்ணும், ஒரு டயோடு எப்படி ஒர்க் பண்ணும், கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் பண்ணும் தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம். தனித்தனி வீடியோஸை பாத்தீங்கன்னா நல்லா கிளியர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபுல் செக்ஷனை நீங்களாவே உருவாக்கினா அது ஒரு அடாப்டர் மாதிரி ஆயிடும். சரி, ஓகே. இப்ப இருந்தாலும் நான் ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கேன். இதுல 2 ஒயர் 4 ஒயர் மொத்தம் இருக்கும். இந்த பக்கம் 2 ஒயர், அந்த பக்கம் 2 ஒயர் இருக்கும். இந்த பக்கத்தை நம்ம என்ன சொல்றோம்னா பிரைமரி வைண்டிங் அப்படின்னு சொல்றோம். இந்த பக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி வைண்டிங் அப்படின்னு சொல்றோம். பிரைமரி வைண்டிங்ல நம்ம வீட்டுல பவர் சாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த சாக்கெட்ல இருந்து 2 ஒயர் கொண்டு வந்து இங்க ஒரு ஒயர் பேஸையும் இங்க நியூட்ரலையும் நம்ம கொடுக்குறோம். சோ இங்க நியூட்ரலையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன வோல்டேஜ் வரும்? நமக்கு வீட்டுல இருந்து கிடைக்கிற வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் தான் வரும். எவ்வளவு வோல்டேஜ் வரும்? 220 வோல்ட் வரும். சோ அந்த 220 வோல்ட் இங்க நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்ப பவர் சாக்கெட்ல இருந்து ஒரு 2 ஒயரையும் பேஸ் ஒன்னு நியூட்ரல் நீங்க கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி சோ அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு வோல்ட் கிடைக்குது? 15 வோல்ட். 15 வோல்ட் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கடையில வாங்கும்போது உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, உங்ககிட்ட என்ன, இப்போ ஒரு மோட்டார் இருக்கு, என்கிட்ட வந்து ஒரு 12 வோல்ட் மோட்டார் இருக்கு, அந்த 12 வோல்ட் நான் ரன் பண்ண வைக்கணும். 1 ஆம்ஸ் 12 வோல்ட், அதாவது ஒரு 500 மில்லி ஆம்ஸ் 12 வோல்ட் மோட்டார் என்கிட்ட இருக்கு, அதை நான் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப இந்த மாதிரி நீங்க வாங்குற டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான் 12 வோல்ட் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 12 வோல்ட் மோட்டார் தான் நான் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்க 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரையும் வச்சு ரன் பண்ண வைக்க முடியும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் நான் வச்சிருக்கேன். அதுல இருந்து நம்ம 12 வோல்ட் பிரிச்சு மோட்டரோட வச்சுக்கலாம். அது வேற, நான் முடிச்சுட்டு வரணும்னா வரும்போது பார்ப்போம். சரி, இப்போ நான் 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கடையில வாங்கும்போது 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இப்போ என்கிட்ட 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கு. இப்ப இந்த 220 வோல்ட் கொடுத்தா 15 வோல்ட் கிடைச்சிருமா? 15 வோல்ட் என்ன கிடைக்கும்? இங்க 220 வோல்ட் ஏசி கொடுத்ததுனால இங்கேயும் 15 வோல்ட் ஏசி அவுட்புட் தான் கிடைக்கும். இந்த ஏசி வோல்ட்டை இந்த டயோடுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஏசியை டிசியா மாத்திரும். டிசியா மாத்தினா மட்டும்தான் ரன் பண்ண வைக்க முடியும். டைரக்டா ஏசி வோல்ட் எடுத்துட்டு போய் அந்த மோட்டரை கொடுத்தோம்னா மோட்டார் ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப 15 வோல்ட் இங்க கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த 15 வோல்ட்டை இந்த டயோடு மூலமா டிசி வோல்டேஜா மாத்திடுறோம். மாத்தினதுக்கு அப்புறம் இங்க பல்சேட்டிங் டிசியா கிடைக்கும். அந்த டிசியை பியூர் டிசியா மாத்தணும்னா ஒரு கெப்பாசிட்டர் போடணும். சோ இந்த கெப்பாசிட்டர்ல இருந்து அவுட்புட் எடுக்கும் போதே பியூர் டிசியா கிடைச்சிரும். அப்ப பியூர் டிசியா என்ன வருது? ஒரு 17 வோல்ட்ல இருந்து நீங்க 15 வோல்ட் கொடுத்ததுனால 15 வோல்ட் இங்க கிடைக்கிறதுனால நீங்க ரெக்டிஃபிகேஷன் பண்ணி இந்த கெப்பாசிட்டர் போட்டதுக்கு அப்புறம் வோல்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். அப்ப 17 வோல்ட்ல இருந்து 22 வோல்ட் கிட்ட கிடைக்கும். அப்ப அந்த வோல்ட்டை வச்சு நீங்க 12 வோல்ட்டா மாத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா மாத்திக்க முடியும். கம்மியான வோல்ட் இங்க கிடைக்கிற இந்த 17 வோல்ட்ல இருந்து 22 வோல்ட் வச்சு இந்த 12 வோல்ட் டிசியை நம்ம எடுத்துக்க முடியும். எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, இப்ப இங்க 22 இருக்கு. அப்ப நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா இதை கம்மி பண்றதுக்குன்னு ஒரு ரெகுலேட்டர் ஐசி ஒண்ணு இருக்கு. இந்த ஐசிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஐசியோட நேம் பாத்தீங்கன்னா 7812. நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 நம்பரை நம்ம பார்க்கணும். சோ இந்த லாஸ்ட் 2 நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த லாஸ்ட் 2 நம்பரை நம்ம பார்க்கணும். நீங்க கடையில வாங்கும்போது ரெகுலேட்டர் ஐசி எப்படி கேட்கணும்னா, உங்களுக்கு 12 வோல்ட் தேவைப்படுதுன்னா 7812 ஐசி கொடுங்க. இந்த 12 இதுதான் 12 வோல்ட். 7812 கொடுங்க. இல்ல 5 வோல்ட் வேணும்னா 7805 கொடுங்க. இல்ல உங்களுக்கு 15 வோல்ட் வேணும்னா 7815 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். இந்த லாஸ்ட் 2 நம்பர் தான் பார்க்கணும். அப்ப இங்க கிடைச்ச கெப்பாசிட்டர், இங்க கெப்பாசிட்டர் வரைக்கும் வந்து அவுட்புட் எடுத்து இந்த இன்புட் வோல்ட் இங்க ரெகுலேட்டர் ஐசிக்கு இன்புட்டா கொடுங்க. இன்புட்டா கொடுத்தீங்கன்னா அவுட்புட்ல நமக்கு 12 வோல்ட் கிடைச்சிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் வந்து இன்புட், ரெண்டாவது பின் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் நெகட்டிவ், மூணாவது பின் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட். எப்பவே ஒரு ரெகுலேட்டர் ஐசி எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் பின் இன்புட் எல்லா ரெகுலேட்டர் ஐசிக்கும் சேம் தான். 7815 இருக்கட்டும், 05 இருக்கட்டும், 12 இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் பின் வந்து பாத்தீங்கன்னா இன்புட், ரெண்டாவது பின் கிரவுண்ட், மூணாவது பின் அவுட்புட். அப்ப இங்க கொடுக்க ஃபேஸ் இங்க பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குறோம்னா
இங்க ஒரு 22 வோல்ட் கொடுக்குறேன்னா எனக்கு இங்க 12 வோல்ட் டிசி தான் கிடைக்கும். ஏன்னா இது 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி. அப்ப இங்க எவ்வளவு வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் இன்புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வோல்ட்ல இருந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க 7 வோல்ட்ல இருந்து 30 வோல்ட் வரைக்குமே நீங்க இன்புட்டா கொடுக்கலாம். அதுக்கு மேல போகும்போது ரெகுலேட்டர் ஐசி ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அப்ப 7 வோல்ட்ல இருந்து இங்க மட்டும் 22 வோல்ட் இருக்கு. அப்ப 22 வோல்ட் கொடுக்குறோம், 30 வோல்ட் வரைக்குமே கொடுக்கலாம். சோ அப்ப 22 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இங்க 12 வோல்ட் கிடைக்கும். சோ இங்க 12 வோல்ட் கிடைக்கணும்னா 12 வோல்ட்டுக்கு மேல 2 வோல்ட் எக்ஸஸா இன்புட்ல கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த வோல்ட் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு 5 வோல்ட் இங்க அவுட்புட் இருக்கும். நீங்க 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி வச்சிருக்கீங்கன்னா அப்ப இங்க 7 வோல்ட் கொடுத்தாலே அங்க 5 வோல்ட் கிடைச்சிடும். அதுவே 12 வோல்ட் அவுட்புட் எடுக்க போனா 12 வோல்ட்டுக்கு மேலதான் இங்க இருக்கணும். 12 வோல்ட் இல்ல, 12 வோல்ட்ல இருந்து 2 வோல்ட் எக்ஸஸா இருந்தா உங்களுக்கு அந்த 12 வோல்ட் அங்க கிடைக்கும். அப்போ இந்த இங்க இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட்ல 12 வோல்ட் கிடைச்சிருது. கிரவுண்ட இப்படியே டைரக்டா எடுத்துக்கிறோம். இதை எடுத்து நீங்க அந்த மோட்டாருக்கு யூஸ் பண்றதோ இல்ல ஒரு எல்இடி லைட் 12 வோல்ட் எல்இடி யூஸ் பண்றதோ நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அப்ப 12 வோல்ட் அடாப்டர்ல இந்த செக்ஷனை மட்டும் நீங்க இதுல இருக்கிற காம்பவுண்ட் மட்டும் வாங்கி நீங்க ஒரு 12 வோல்ட் அடாப்டரே உருவாக்கிட முடியும். ஓகேவா? இப்ப இதுல 12 வோல்ட் ஐசியுமே சேம் இதே மாதிரி தான் இருக்கும். காமிக்கிறேன். இப்ப காமிக்கிற போறது வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட் ஐசி சேம், அதுவும் 12 வோல்ட் ஐசியும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3 பின் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பின் வந்து பாத்தீங்கன்னா இன்புட், ரெண்டாவது பின் கிரவுண்ட், மூணாவது பின் அவுட்புட். 12 வோல்ட் ஐசி சேம் இப்படிதான் இருக்கும். 5 வோல்ட் ஐசி இப்படிதான் இருக்கும். அதுல ஐசில மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப எங்க கையில இருக்கிறது 057805 தான். 12 வோல்ட் ஐசி இப்படிதான் இருக்கும். அப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது 7805 மென்ஷன் பண்ணிருக்கா. நீங்க வாங்கும்போது 7812 வாங்கணும், இல்ல 15 வோல்ட்னா 7815 அப்படின்றது வாங்கணும். சரி, ஓகே. இப்போ 12 வோல்ட் உருவாக்குறதுக்கு இந்த செக்ஷனை வச்சு நீங்க உருவாக்கிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 15 வோல்ட்டை பத்தி நம்ம வீடியோஸ் போட போறோம். அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதுக்கான பிசிபில என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் வருதோ அதெல்லாம் ரெடி பண்றக்கூடிய அளவுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஓரியன்டா நீங்க சர்வீஸை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் இங்க நீங்க கத்துக்கலாம். அது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்களாம் வந்து நான் எலக்ட்ரானிக்ஸை பத்தி நான் லேர்ன் பண்ணணும், இது பேசிக்ஸை பத்தி ஃபுல்லாவே எனக்கு தெரியும், தனித்தனியா நான் ப்ராஜெக்ட் நானே வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே இங்க வந்து நம்ம பண்ணிக்க முடியும். தனித்தனியா அதுக்கான கோர்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ என்ன டவுட்னாலும் நீங்க கால் பண்ணி நீங்க வந்து லைவாகவும் வந்து கோர்சஸா எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.